எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். நான் உங்க தீபிகா அருண். என்ன குழந்தைங்களா, உங்க வீட்ல உங்க கூட உங்க தாத்தா பாட்டி இருக்காங்களா? கூட இல்லையா? வேற ஊர்ல இருக்காங்களா? பரவாயில்ல. ஆனா ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நிச்சயமா உங்க தாத்தா பாட்டி கூட பேசுங்க. கூடவே இருந்தாலும் சரி, தள்ளி இருந்தாலும் சரி, உங்க தாத்தா பாட்டியோட சின்ன வயசுல நடந்த கதை, அவங்க ஸ்கூல் படிக்கும்போது நடந்த கதை, மத்தபடி அவங்க வேலைக்கு போகும்போது நடந்த கதை, இந்த மாதிரி ஏதாவது கதை கேளுங்க. தாத்தா பாட்டினா கதை சொல்றது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். தாத்தா பாட்டி சொல்ற கதைகள்லாம் ரொம்பவும் சுவாரஸ்யமா இருக்கும். இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையும் ஒரு தாத்தா பாட்டிய பத்தின கதை தான். கேட்கலாமா? இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட பேரு சரியான போட்டி. ஜிலேபிகள் தான் சிறந்தவை என்றார் தாத்தா. கோபத்தில் அவருடைய மீசை முறுக்கேறியது. இல்லவே இல்லை. முயல் குட்டியைப் போல மூக்கை சுருக்கியவாறு சொன்னார் பாட்டி. என்னுடைய அல்வாக்களுக்கு ஜிலேபிகள் இணையாகாது. தாத்தா குரலை உயர்த்திச் சொன்னார். அதெல்லாம் உன் நெனப்புதான். நெனப்பு இல்ல, எனக்கு உறுதியா தெரியும். சற்றே சண்டை போடுவது போன்ற தோரணையில் சொன்னார் பாட்டி. அப்படியென்றால் அல்வாக்களுக்கும் ஜிலேபிகளுக்கும் ஒரு போட்டி வைத்துக் கொள்ளலாமா என்றார் தாத்தா. நான் தயார். போட்டிக்கு ஒரு நாளை தீர்மானியுங்கள். பிரமாதம். வரும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு இந்த போட்டியை வைத்துக் கொள்ளலாம். சரி, அன்றைக்கு அல்வாக்கள் ஜெயிக்கும், ஜிலேபிகள் தோற்கும் என்று சொல்லிவிட்டு அறையை விட்டு வெளியேறினார் பாட்டி. தாத்தாவுக்கு 65 வயது. உயரமானவர், ஆஜானுபாகுவானவர். ஒரு முன்னணி வங்கியில் மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். பாட்டிக்கு ஒல்லியான தேகம், சுமாரான உயரம், ஆனால் தேனி போல் சுறுசுறுப்பு. பள்ளி தலைமையாசிரியராக பணியாற்றியவர். ஆகவே தன்னை சுற்றியுள்ள அனைவரையும் தவறு செய்யும் மாணவர்களைப் போலவே அவர் கருதினார். இவர்கள் இருவரும் தங்களுடைய பேரப்பிள்ளைகள் சாக்ஷி, சாக்கேத்துடன் வசித்து வந்தார்கள். அந்த பகுதியில் இருந்த சிறுவர்கள் தினமும் ஹாக்கி விளையாடினார்கள். யாரும் உபயோகப்படுத்தாத பூங்கா ஒன்றை அவர்கள் 2 விளையாட்டு மைதானங்களாக பிரித்திருந்தனர். ஒன்று சிறுவர்களுக்கு, இன்னொன்று சிறுமிகளுக்கு. சிறுவர்களின் அணியின் பெயர் அல்வாக்கள், சிறுமியர் அணியின் பெயர் ஜிலேபிகள். அல்வாக்கள் அணி பாட்டிக்கு பிரியமானது, ஜிலேபிகள் அணி தாத்தாவுக்கு பிரியமானது. இந்த பெயர்களை சூட்டியவர் தாத்தா. அவர் ஒரு சர்க்கரை நோயாளி. தான் சாப்பிடக்கூடாத இனிப்புகளை பற்றியே அவர் எப்போதும் கற்பனை செய்து கொண்டிருந்தார். ஆகவே 2 அணிகளுக்கும் இனிப்பு வகைகளின் பெயர்களை சூட்டிவிட்டார். அது அனைவருக்கும் பிடித்திருந்தது. ஒவ்வொரு மாலையும் தாத்தா பாட்டி தங்களுடைய அணிகள் விளையாடுவதை பார்த்து வந்தனர். அவர்கள் அவ்விரு அணிகளுக்கும் வழிகாட்டிகளாகவும் உற்சாகமூட்டுபவர்களாகவும் திகழ்ந்தனர். என்னது, ஜிலேபிகளுடன் போட்டியா? ஆச்சரியத்துடன் கேட்டான் அல்வாக்கள் அணியின் தலைவன் நரேந்தர். பாட்டி, சிறுமிகளுடன் எல்லாம் எங்களால விளையாட முடியாது. அப்புறம் எல்லாரும் எங்களை கோழைங்கன்னு கிண்டல் பண்ணுவாங்க என்றான் கோல்கீப்பர் ராஜேஷ். ஆமாம் பாட்டி, நாங்க எப்படி சிறுமிகளோட விளையாட முடியும்? அவங்க எல்லாரும் சரியான சிடுமூஞ்சிங்க என்றான் அணியின் லெஃப்ட் பேக்கான ஜோ. டேய், நானும் அவங்கள போல ஒரு பெண் தானடா, என்னையும் சிடுமூஞ்சிங்கிறையா? ஜோவின் காதை திருகினார் பாட்டி. பாட்டி, நீங்க பொண்ணு இல்ல, எங்களுடைய செல்ல பாட்டி என்று பாட்டிக்கு ஒரு குட்டி முத்தம் கொடுத்தான் சாக்கேத். பாட்டி பெரிதாக சிரித்துவிட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க ஏன் சிறுமிகளை கண்டு பயப்படுறீங்க? அவங்க உங்களை நிஜமாவே அல்வா ஆக்கிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்லை என்று சிறுவர்கள் ஒன்றாக கூறினர். எந்த இடத்திலும் எந்த நேரத்திலையும் அவங்களோட மோத நாங்க தயார். என்னது, நாங்க அல்வாக்களோட மோதணுமா? இடுப்பில் கை வைத்துக் கொண்டு கேட்டாள் கீதிகா. அவள்தான் ஜிலேபிகள் அணியின் துணைத் தலைவி. ஆமா கீதிகா என்றார் தாத்தா. ச்சே, கொஞ்சமும் மரியாதை தெரியாத அந்த பசங்களோட நாங்க விளையாடுவோமா? சாத்தியமே இல்ல என்றாள் ரெஹானா. அவளுடைய இரட்டை சகோதரன் ரோஷன் அல்வாக்கள் அணியில் விளையாடி கொண்டிருந்தான். எங்களோட உயர்ந்த திறமையை பரிசோதிக்க அந்த நோஞ்சாங்கதான் கிடைச்சாங்களா என்றாள் சாக்ஷி. தாத்தா அவர்களை கூர்ந்து கவனித்தார். ஆக என்னுடைய தைரியமான ஜிலேபிகள் எல்லாரும் அல்வாக்களிடம் தோற்றுவிடுவோமோ என்று பயப்படுகிறீர்கள் போல தெரிகிறது என்றார். ஹ, என்ன சொன்னீங்க தாத்தா? நாங்க அந்த சிறுவர்களை கண்டு பயப்பட மாட்டோம், சுலபமாக அவங்கள நசுக்கிடுவோம் என்றாள் அணியின் தலைவி சாரா. அப்படித்தானே தோழிகளே? சில நிமிடங்களில் அந்த சிறுமிகள் எல்லாரும் மோதலுக்கு சம்மதித்தார்கள். தாத்தா புன்னகையோடு அவர்களை பார்த்தார். போட்டி மைதானம் தயாரானது. அல்வாக்களும் ஜிலேபிகளும் பிரம்மாண்டமான போருக்கு தயாரானார்கள். பாட்டி
கல்லூரியில் ஹாக்கி விளையாடியவர். ஆகவே அல்வாக்கள் அணியினருக்கு அவர் சில நுணுக்கங்களை கற்றுக் கொடுத்தார். தாத்தா மேலாண்மை படித்தவர். அந்த நுட்பங்களை அவர் ஜிலேபிகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பல நண்பர்கள் இருந்தார்கள். தாத்தாவுடன் பூங்காவில் நடப்பவர்கள், பாட்டியுடன் நடனம் கற்பவர்கள், இவர்கள் எல்லாம் போட்டியை பார்க்க வந்திருந்தார்கள். இரு அணியினருக்கும் ஆதரவு பெருகியது. இத்துடன் பெற்றோரும் சில ஆசிரியைகளும் கூட இந்த பெரும் போட்டியை காண வந்திருந்தனர். வேர்க்கடலை ஐஸ்கிரீம் வியாபாரிகள் போட்டி நடக்கும் இடத்தில் கடை போட்டிருந்தார்கள். விசில் ஒலித்தது. போட்டி ஆரம்பமானது. தொடக்கத்திலிருந்தே ஜிலேபி அணியினர் ஆவேசத்துடன் விளையாடினர். அல்வா அணியினரும் அவர்களை திறமையுடன் தடுத்தனர். பின்னர் இவர்கள் தாக்க அவர்கள் தடுத்தனர். இரு அணிகளும் சம பலத்துடன் மோதின. ஆட்டத்தின் முதல் பாதியிலும் இரண்டாவது பாதியிலும் ஒரு கோல் கூட விழவில்லை. ஆகவே கூடுதல் நேரம் கொடுக்கப்பட்டது. இரு பக்க ஆதரவாளர்களும் தங்கள் அணியை அழைத்து கூவினார்கள். எதிர் அணியை கேலி செய்தார்கள். நேர்த்தியான இளஞ்சிவப்பு நிற சல்வார் அணிந்திருந்த பாட்டி சத்தம் போட்டு கத்தியதில் அவருடைய தொண்டை கட்டிவிட்டது. தாத்தாவோ பதற்றத்தினால் தன் மீசையிலிருந்த முடிகளை பீத்து கொண்டிருந்தார். பார்வையாளர்கள் போட்டியையும் அவர்களையும் மாறி மாறி பார்த்தார்கள். கூடுதல் நேரம் முடியும் தருவாயில் ஜிலேபிகள் அணியின் சிறந்த வீராங்கனையான சாரா ஜோதி அனுப்பிய பந்தை தடுத்து தட்டிச் சென்று 3 சிறுவர்களை கடந்து கோல் அடித்தாள். தாத்தா மகிழ்ச்சியில் எம்பி குதித்தார். அவசரமாக பாட்டியின் கன்னத்தில் முத்தமிட்டார். பாட்டியோ தன் அணியின் நிலைமையையும் மறந்து வெட்கத்தில் கன்னம் சிவந்தார். அல்வா அணியினர் பழிவாங்கும் எண்ணத்தோடு ஆட்டத்தில் குதித்தனர். ஜோவிடமிருந்து பந்தை பெற்ற சாகேத் இடப்பக்கம் ஓடி நரேந்தரிடம் பந்தை அனுப்பினான். அவன் கோல் கீப்பர் ஷைலஜாவை தாண்டி பந்தை தட்டி கோல்! உடனே பாட்டி ஜூம்பா, டிஸ்கோ, பிரேக் டான்ஸ் என அனைத்தும் கலந்த ஒரு நடனத்தை ஆடினார். அரங்கில் எங்கும் பரபரப்பு. ஆட்டத்தில் இன்னும் 1 நிமிடமே மீதி இருந்தது. இரு அணிகளும் கோல் அடிக்க தயாராயின. இப்போது பந்து ரெஹானாவிடம் இருந்தது. அவள் அதை கீதிகாவிடம் அனுப்பிய போது திடீரென்று ஓர் இருண்ட உருவம் மைதானத்துக்குள் நுழைந்தது. அது சம்பு, சாக்ஷி சாகேத்தின் செல்ல நாய். சம்பு குள்ளம்தான், ஆனால் அதற்கு பலம் அதிகம். அது ஓட ஆரம்பித்தால் யாராலும் பிடிக்க இயலாது. பந்து விளையாடுவது என்றால் சம்புக்கு மிகவும் பிடிக்கும். ஆனால் 1 வாரமாக அதுக்கு விளையாட பந்தே கிடைக்கவில்லை. ஆகவே அது பொறுமையாகவும் ஏக்கத்துடனும் காத்திருந்தது. இப்போது பந்து சம்புவின் அருகே வந்தது. சட்டென்று ஓடிச் சென்று அதை வாயில் கவ்விக்கொண்டது. மைதானத்தை சுற்றியிருந்த செடிகளுக்கிடையே ஓடி தாத்தா தினமும் காலையில் நடக்கும் பூங்காவை தாண்டி பாட்டி நடனமாடும் இடத்தை தாண்டி ஓடியது. அல்வாக்களும் ஜிலேபிகளும் தங்களுடைய ஹாக்கி மட்டைகளை கீழே போட்டுவிட்டு சம்புவின் பின்னால் ஓடினர். ஆனால் சம்புவை எங்கேயும் காணவில்லை. செடிகளுக்கிடையே, மரங்களுக்கு பின்னால், பெஞ்சுகளுக்கு கீழே, குப்பை தொட்டிகளுக்குள் என்று எங்கெங்கோ தேடி களைத்து போனார்கள். ரெஹானாவும் ரோஷனும், ஜோதியும் நரேந்திராவும், ஷைலஜாவும் ஜோவும், சாக்ஷியும் சாகேத்தும் இப்படி எல்லாருமே சம்புவை மூலை முடுக்கிலெல்லாம் தேடினார்கள். அதை அழைத்து கெஞ்சினார்கள். பலன் இல்லை. இறுதியில் அவர்கள் தங்கள் முயற்சியை கைவிட்டனர். யாரிடமாவது வேறொரு பந்து இருக்கா என்று கேட்டார் தாத்தா. அனைவரும் இல்லை என்று தலையசைத்தனர். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுந்தது. இந்த போட்டியில் எந்த அணி வெற்றி பெற்றது? இந்த போட்டியில யாருக்கும் வெற்றி தோல்வி இல்ல என்று அறிவித்தார் பாட்டி. ஆமா, அல்வாக்களும் ஜிலேபிகளும் மிகவும் சிறப்பாக விளையாடினாங்க. ஆகவே உங்கள் இரு அணிகளுமே போட்டியில் வெற்றி பெற தகுதியானவர்கள் என்றார் தாத்தா. இங்கே விளையாடிய அனைத்து போட்டியாளர்களுக்கும் நான் ஒரு டி-ஷர்ட் பரிசு தரப்போகிறேன். நானும் உங்களுக்கு ஒரு பரிசு தர உள்ளேன் என்றார் பாட்டி. நாளை இதே மைதானத்தில் உங்கள் எல்லோருக்கும் ஒரு விருந்து. இரு அணிகளும் இந்த அறிவிப்புகளை மகிழ்ச்சியுடன் வரவேற்றன. அல்வாக்களும் ஜிலேபிகளும் தங்களுடைய விரோதத்தையும் போட்டியையும் மறந்து ஒன்றாக கூவினார்கள். தாத்தா, இந்த போட்டியின் ஆட்ட நாயகன் யாரு? வேறு யாரு, நம்முடைய புத்திசாலி நாய் சம்புதான் என்றார் தாத்தா. இந்த சரியான போட்டிக்கு ஒரு சரியான முடிவை தந்தது சம்புதான என்று அவர் சொன்னதும் அனைவரும் சிரித்தனர். என்ன, இந்த கதை பிடிச்சிருந்துச்சா? கதை கேட்கும்போது அல்வாக்களுக்கு ஆதரவா இருந்தீங்களா, ஜிலேபிகளுக்கு ஆதரவா இருந்தீங்களா? சபாஷ். நாம விளையாடும் போது நம்ம சில சமயம் ஜெயிப்போம், சில சமயம் தோத்து போவோம். எல்லா முறையும் நம்மளே ஜெயிக்க முடியுமா? முடியாது இல்ல.
வாழ்க்கையிலயும் சரி, விளையாட்டுகள்லயும் சரி, வெற்றி தோல்விய நாம சகஜமா பார்க்க ஆரம்பிக்கணும். சமமா பார்க்கணும். ஒரு விளையாட்டுலயோ, ஒரு தேர்வுலயோ நம்ம வெற்றி பெறறதுங்கிறது எதுல இருக்கு அப்படின்னா, நம்ம போடுற முயற்சியில இருக்கு. நம்ம முயற்சிய ஒழுங்கா செய்யணும். முன்னாடியே சொன்ன மாதிரி, செய்வன திருந்தச் செய். பண்றத ஒழுங்கா பண்ணிறணும். அது ஒரு விளையாட்டா இருந்தாலும், அத ஒழுங்கா கத்துக்கிட்டு, அந்த விதிமுறைகள பின்பற்றி, நம்ம ஜெயிக்க முயற்சி பண்ணணும். ஆனா, ஜெயிக்க முடியலன்னா, அதுக்காக வருத்தப்படுறது, அடுத்தவங்க மேல கோபப்படுறது, இனிமே நான் இத பண்ண மாட்டேன்னு நெனைக்கிறது, சோகமாகறது, மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெயிச்சுட்டோன்னா, "ஏ நான் தான் ஜெயிச்சேன்" அப்படின்னு சொல்லி, அடுத்தவங்க தோத்து போகும்போது அத கிண்டலாவோ, கேலியாகவோ பேசுறதும் தப்பு. ஜெயிச்சாலும் சரி, தோத்தாலும் சரி, அத ஒரே மாதிரி பார்க்கணும். ஜெயிச்சா, அத அடுத்த முறையும் நல்லா பண்றோமா? தோத்து போனவங்களுக்கு ஆதரவா இருக்கோமா? அப்படின்னு இருக்கணும். தோத்து போனா, அடுத்த முறை இந்த தடவையோட எப்படி நல்லா பண்றது? அடுத்த முறை எப்படி ஜெயிக்கிறதுன்னு பார்க்கணுமே தவிர, நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜெயிச்சு ரொம்ப சந்தோஷப்படுறதோ, தோத்து ரொம்ப சங்கடப்படுறதோ இருக்கக்கூடாது. இத மனசுல நினைவு வச்சுக்கோங்க. இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. சரியான போட்டி. எழுதியவர் ராமேந்திரகுமார். தமிழில் பிரியா முத்துக்குமார். வெளியீடு பிரதம் புக்ஸ்.